ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாம தான் இருக்கணும். விடுறி, அப்புறம் இருக்கிறதெல்லாம் யாருக்கு இருக்கா? என்ன இருக்கு? அதான் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்தாச்சுல. வீடான வீட்டில் ஒரு பொருள் இருக்கா? வீடை வெறிச்சோன்னு கிடக்கு. இருக்கிற இந்த வீடு மட்டும்தான். அதையும் தூக்கி அவளுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு உக்காந்துருக்கலாம். போங்கடா போங்கடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. நான் வந்தோடனே ஏறி போகலாம் எல்லாரும். போகலாம். ஐயா நீ ஏறு. சரி போட்டு எல்லாத்தையும். என்ன பண்ணிக்கிறாரு? நான் வேணா போய் பாட்டு வருவானே. ரொம்ப நாளாக சீக்கா கடந்த உடம்புங்கய்யா மய வீட்டுக்கு கொண்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ அவள் என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலை. ஓடு. காப்பி. அண்ணே மாலை போட்டிருக்காரு, காப்பி குடிக்க மாட்டாப்ல. முருக 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 முரேசா ஐயா, இதை மாய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க. ரொம்ப நாளாக சீக்கா கிடந்த உடம்பு இல்லை, மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க. பாவம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக சொன்னேன். ஒன்று பண்ணு, சொல்லுங்க. என்னை வீட்டில் இறக்கி விட்டு வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்து. நீ மாலை போட்டுட்டு போகக்கூடாது, வேற யாராக இருந்தால் வர சொல்லியிருக்கேன். என்னது? வேற யாராச்சும் எடுக்க சொன்னீங்களா? இங்கே எவனுக்கு ஒருத்தர் நீங்கள் சொன்னீங்க? இந்த பக்கத்து ஊரில் எவனோ ஒருத்தன் இருக்கானா, அவனை கூட்டி யார சொன்னேன். பாவம் ஆம்பளத்தனம் இல்லாத வீடுறா. இல்லை நீங்கள் இருங்க, நான் வந்துடுறேன். டேய் முருகேசா, அன்னைக்கு கூட அவனை பார்த்தீங்க. ஆமாம், இன்னொரு தடவை நான் வந்து சொல்லியிருக்கேன். எங்கடா போய் தொலைஞ்சிங்க? ஐயா அண்ணே மாலையை கழட்டிட்டாரியா. எங்கே அவன்? ஏன்னா லூசு பேல, எதையும் பார்க்காம கேட்காம செய்ய எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாமிக்கு போட்ட மாலை எவனாவது கோயிலுக்கு போகாம கட்டுவானாடா? சாமி குத்தானா என்னடா பண்றது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதியா, போயிட்டு வந்து திரும்பி போட்டுக்கலாம். நீங்கள் வாங்க. எதே போயிட்டு வந்து போட்டுப்பியா? அது என்ன செயினா நீ நினச்சப்ப கழட்டுறதுக்கும் போட்டுக்கிறதுக்கும்? கூட்டு போகிறது வேற யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த பொம்பளை ஒத்தால என்ன பண்ணும்? உதவி செய்யறதுக்காண்டி மாலையை கட்டினா சாமி ஒன்றும் செய்யாது. பாவமே அவங்க. வாங்க, உங்களை விட்டு வந்து கூட்டு போகிறேன். வாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே இப்போதான் வந்து அதுக்குள்ளே நீ வந்துட்ட. சரி வா சாப்பிட போகலாம். என்னாச்சு?
என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? ஏயா உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பொங்கல் முடிஞ்சிருச்சு. சண்முகனை ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க. அதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு சொன்னா கேட்டா தானே. அந்த முருகேச பாயெல்லாம் சன்னாட்டமா போட்டான். இப்ப போச்சுன்னா சும்மா கிடங்க. யாராவா? நானே வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா சும்மா வந்துக்கிட்டு. நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நீ தான் இப்போ தேவையில்லாமல் பேசி ஞாபகப்படுத்திட்டு இருக்க. வந்து கேட்டால் கொடுத்துட்டு போகிறோம். உட்காந்து யோசிச்சுட்டாப்புல வண்டி கூடவே இருக்க போதா? போகணுன்னு இருந்தால் போகிறது தான். சாப்பிட போகலாம் வா. வாடா. எப்படிமா இருக்கீங்க? மலைக்கு போயிட்டு வந்தாச்சா? தரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தாடி எடுக்கிறது கிடையாது. ஐயாங்கம்மா. முருகா இதோ மாடியில இருக்காரா? சரி நான் போய் ஐயா கொடுத்துட்டு வந்துடுறேன். ம் டேய் இங்க வா. 2 நாள்ல ஆள் ஒரு மாதிரியா இருக்காரா? ஏன் என்னாச்சு? சண்முகான வந்து வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொன்னார்ல அதான். அது எப்படி இத்தனை நாள் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம திடீர்னு வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுவாரம்மா? உங்களை யாரு அடுத்த வண்டிய புள்ள மாதிரி பாத்துக்க சொன்னது? நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது காதலியாவது வாங்குனீங்களாடா? சரி விடு, அவரை வர வச்சு பேசி பாப்போம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வேற வண்டி வாங்கிப்போம். இல்லைம்மா வேற வண்டிலாம் வேணாம்மா. நம்ம இதே வண்டி வச்சுப்போம். அவங்களுக்கு வேணா வேற வண்டி வாங்கி கொடுத்துடலாமா? ஏண்டா ஒருத்த வந்து உங்களை வண்டியை பார்த்துக்கங்கன்னு கொடுத்துட்டு போனா அதை நீங்களே சொந்தம் கொண்டாடுவீங்க. தந்தை வந்து திருப்பி கேட்டா அவனையும் வேற வண்டி வாங்க சொல்லுவீங்க. நல்லா இருக்குடா உங்க நியாயம். வண்டி வாங்க போறேன் நான். வண்டி காசு சுருட்டி வச்சிருக்கேன் போல. ஐயா வாடா. இப்போ தான் வரியா? அம்மாட்டு சாமி ரூம்ல சொல். குளிச்சுட்டு வந்து பூசிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயா சண்முகம் வந்தோடனே காசு கொடுத்து வண்டி வாங்கிடுவோம். அப்படி இல்லை அவர் கையில் கால் விழுந்தாவது வண்டி வாங்கினது என் பொறுப்பு. அது இல்லைடா, இம்புட்டினால கூடவே இருந்துச்சா? அது வண்டி இல்லாமல் உங்களால் மட்டும் இல்லை யாராலும் இருக்க முடியாது. ஏன் இவ்வளோ பேச அம்மாவால் இருக்க முடியாது தெரியுமா? ஐயா வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்லை எப்படா சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக போகாது, அது மட்டும் தெரியும்.